ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோடியினுடைய ரஷ்ய பயணத்தை உற்று நோக்கிய அமெரிக்கா பென்டகன் கூறியது என்ன அப்படிங்கிற தகவலை தான் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். பென்டகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரே, மோடியினுடைய பயணங்களானது எப்படி இருந்தது, மேற்கத்திய நாடுகள் இடையே பார்த்திங்கன்னா இந்தியா ரஷ்யா இடையிலான உறவுகள் குறித்த விவாதங்கள் என்னவாக இருந்தது, இது குறித்த தகவலை நம்ம முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய சுற்றுப்பயணம் முடித்து இந்தியா திரும்பியுள்ளார். இந்த நிலையில பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகள் இடையே இந்தியா ரஷ்யா இடையிலான உறவு குறித்த விவாதங்கள் எழுந்திருக்கிறது. மோடியினுடைய இந்த சுற்றுப்பயணங்களானது வெற்றிகரமாக அமைந்துள்ளது என இந்தியா கூறியுள்ளது. பிரதமர் மோடி தன் எக்ஸ் இணையத்தில் பார்த்தீங்கன்னா ரஷ்ய பயணம் குறித்து ரஷ்ய அதிபர் புதினுடனான பேச்சுவார்த்தைகள் நேர்மறையானதாக இருந்ததாகவும், இரு நாட்டுக்கும் இடையிலான வர்த்தகம், பாதுகாப்பு, மேலாண்மை மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்து இந்திய ரஷ்ய ஒத்துழைப்பை பார்த்தீங்கன்னா பன்முகப்படுத்துவது குறித்து விவாதித்தோம் என பதிவிட்டுள்ளார். ஆனால் அமெரிக்க வெளியுறவுத்துறை மோடி ரஷ்ய சுற்றுப்பயணம் மேற்கொண்டது குறித்து தனது கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறது. பென்டகன் இது குறித்து இந்தியா யுக்ரைன் போரை நிறுத்தி அமைதியை நிலைநாட்ட மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு உதவும் என நம்புவதாக கூறியுள்ளது. மோடி இந்திய பிரதமராக 3வது முறை பதிவேற்ற பிறகு ரஷ்யா செல்வது இதுவே முதல் முறையாகும். மோடி ரஷ்ய சுற்றுப்பயணங்களானது மேற்கொண்டது குறித்தும் இந்தியா ரஷ்யா இடையிலான உறவுகள் குறித்தும் அமெரிக்க கவலையை தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மெத்யூ மில்லர், ரஷ்யாவுடனான இந்தியாவினுடைய உறவு குறித்த எங்களுடைய நிலையில் நாங்கள் தெளிவாக உள்ளோம் என கூறியுள்ளார். எங்கள் கவலை குறித்து இந்திய அரசிடம் தனிப்பட்ட முறையில் தெரிவித்துள்ளோம். இதை தொடர்ந்து செய்து வருகின்றோம். இதில் எந்த மாற்றங்களும் இல்லை என்று இவர் குறிப்பிட்டிருந்திருக்கிறாரு. மேலுமே இது குறித்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகளினுடைய சாசன கொள்கையினுடைய அடிப்படையில் யுக்ரைன் மற்றும் அதன் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் இறையாண்மையை நிலைநாட்ட நாங்கள் எடுத்து வரக்கூடிய முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருக்கும்படி இந்தியாவிடம் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம் என இந்த மாதிரி கூறியிருந்திருக்கிறாரு. மோடி ரஷ்ய சுற்றுப்பயணம் மேற்கொண்டதை சுட்டிக்காட்டி இந்தியா ரஷ்யாவிடம் இந்த போரை நிறுத்த வலியுறுத்த வேண்டும் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்திருந்தது. வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கிரீன் ஜீன் பியர் பார்த்தீங்கன்னா, இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான நீண்டகால மற்றும் நெருக்கமான உறவு நிலவி வருவதனால ரஷ்யாவை இந்த கொடூரமான போரை நிறுத்த வலியுறுத்த இந்தியாவிற்கு திறன்கள் இருக்கிறது என கூறியிருந்தார். இவரை பொறுத்தவரையில் இந்தியா நமது முக்கியமான உத்திசார் கூட்டு நாடு. இதனுடன் நாம் முழுமையான மற்றும் திறந்த பேச்சுவார்த்தை கொண்டிருக்கின்றோம். இதில் இந்தியா ரஷ்யா இடையேயான உறவும் அடங்கும். இது குறித்து நாம் முன்பே பேசியிருக்கின்றோம் என குறிப்பிட்டிருந்தார். இதில் முக்கியம் என்னவெனில், இந்தியா உட்பட அனைத்து நாடுகளும் யுக்ரைன் பிரச்சினைக்கு தீர்வுகள் காண முயற்சித்து வருகின்றன. அதிபர் புதின் தான் இந்த போரை துவக்கினார். இவரால் மட்டுமே இதை நிறுத்த முடியும். உண்மையில் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போர் பிப்ரவரி 2022 பார்த்தீங்கன்னா துவங்கியதில் இருந்து நெட்டோ மற்றும் மேற்கத்திய நாடுகளினுடைய இலக்காக ரஷ்ய அதிபர் புதின் இருந்து வருகிறார். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் யுக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியதற்காக மார்ச் 2023 புதினுக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்தது. கடந்த திங்கட்கிழமை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மாஸ்கோ சென்றபோது ரஷ்ய அதிபர் புதின் அவரை வரவேற்றார். இருவருமே ஒருவரை ஒருவர் பார்த்தீங்கன்னா கட்டியணைத்து நட்பு பாராட்டினர். அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சக பெட்டகன் செய்தி தொடர்பாளர்கள் பார்த்தீங்கன்னா பாட் ரைட்டர் செய்தியாளர்கள் கேள்விகளுக்கு பதில் அளித்த போது அதிபர் புதின் இந்த சுற்றுப்பயணத்தை வைத்து தான் உலக நாடுகளில் இருந்து தனிமைப்படுத்தப்படவில்லை என வெளிப்படுத்தி கொண்டால் அதை கண்டு யாரும் ஆச்சரியப்பட தேவையில்லை என கூறியிருந்தார். ஆனால் உண்மை என்னவெனில், ரஷ்யா வேண்டுமென்றே நடத்தி வரக்கூடிய இந்த போர் அவரை உலக நாடுகளிடம் இருந்து தனிமைப்படுத்தியிருக்கிறது. அதற்கு அவர் ஒரு பெரும் விலை கொடுத்துள்ளார். இவர் மேலுமே இந்தியா ரஷ்யா இடையே பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக நல்லுறவு நீடித்து வருகிறது மற்றும் இந்தியா அமெரிக்காவினுடைய முக்கிய உத்திசார் கூட்டாளியாகவும் இருந்து வருகிறது. இந்த உறவானது இந்தியாவுடன் தொடரும் என்று கூறியிருந்தார். ரைட்டரை பொறுத்தவரையில் பிரதமர் மோடி யுக்ரைன் அதிபரையும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சந்தித்திருந்தார் மற்றும் யுக்ரைன் போருக்கு அமைதி வழியில் தீர்வு காண இந்தியா தனது ஆதரவை பார்த்தீங்கன்னா உறுதியளித்திருக்கிறது. யுக்ரைனில் அமைதி நிலவ மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய முயற்சிகளுக்கு இந்தியா நிச்சயம் உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறோம்.
புதினிடம் ஐக்கிய நாடுகளினுடைய சாசன கொள்கைகள், இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருங்கிணைப்பினுடைய முக்கியத்துவத்தை இந்தியா எடுத்துரைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இதனிடையே மேற்கத்திய நாடுகளை சேர்ந்த பல வல்லுநர்கள் மோடி புதின் கட்டியணைத்து அன்பு பாராட்டியதை குறிப்பிட்டு மோடியை விமர்சித்து வருகின்றனர். யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பிரதமர் மோடியினுடைய ரஷ்ய சுற்றுப்பயணத்தின் மீது அதிருப்தி தெரிவித்திருந்தார். செவ்வாய்க்கிழமை அன்று யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் ரஷ்ய அதிபரை கட்டியணைத்ததை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடியை தாக்கி பேசி இருந்திருக்கிறாரு. அதே நாளில் யுக்ரைன் மருத்துவமனை மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. உலகினுடைய மாபெரும் ஜனநாயக நாடு உலகினுடைய கொடூரமான குற்றவாளியை கட்டி தழுவுவது மிகவும் வருத்தமளிக்கிறது. அதுவும் குழந்தை மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நாளன்று என இந்த மாதிரி ஜெலன்ஸ்கி கூறியிருக்கிறாரு. எனினும் நிறைய வெளியுறவு வல்லுநர்கள் இந்தியா ரஷ்யா உடனான உறவுகள் வரலாற்று சிறப்புமிக்கது மற்றும் இயற்கையானது. மோடி புதின் இடையேயான சந்திப்பு பல வகைகளில் முக்கியமானது என கருதுகின்றனர். அமெரிக்காவில் நெட்டோ உச்சி மாநாடு நடைபெறக்கூடிய 2 நாட்களுக்கு முன் மோடி புதின் சந்திப்பு நடைபெற்றது மற்றொரு சிறப்பம்சமாக காணப்பட்டது. மேலும் இந்தியா அதனுடைய பாதுகாப்பு மற்றும் பிற தேவைகளுக்கு மேற்கத்திய நாடுகளை மட்டும் சார்ந்திருக்கவில்லை மற்றும் தனது பழைய கூட்டாளியான ரஷ்யாவை முற்றிலும் கைவிடாது என மேற்கத்திய நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய ஒரு குறியீடாக இதை காண்பதாக வல்லுநர்கள் நம்புகின்றனர். அமெரிக்காவினுடைய டெலாவேர் பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் முக்தாதர் கான் மோடி புதின் சந்திப்பு குறித்து வெளியாக பேசியிருந்தார். அதேபோல் காணொளி பதிவில் பேசிய அவர், நோட்டோ சந்திப்புக்கு முன் ரஷ்யாவுடனான இந்தியாவினுடைய நிலைப்பாடு பல வகைகளில் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த மாதிரி பல யூகங்களை ரீதியாக முடிவெடுப்பதில் இந்தியா தனது சுதந்திர நிலையை இதன் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இப்போது அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ளார். ரஷ்ய தலைநகர் பார்த்தீங்கன்னா மாஸ்கோவின் மோடி புதின் இடையேயான சந்திப்பு நடந்த நிலையில் இது தொடர்பான போட்டோக்களும் வெளியானது. இதற்கிடையே இந்த சந்திப்பு குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பார்த்தீங்கன்னா சில கட்டமான கருத்துக்களையும் முன்வைத்திருக்கிறாரு. இந்தியா ரஷ்யா இடையே காலங்காலமாக நல்லுறவே நீடித்து வருகிறது. சர்வதேச அரங்கில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஒருபோதும் ரஷ்யா கைவிட்டதே இல்லை. பல சமயங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் தான் இந்தியா ரஷ்யா இடையே மாஸ்கோவில் நடக்கக்கூடிய 22வது உச்சி மாநாட்டிற்காக பிரதமர் மோடி 2 நாள் அரசு பயணமாக ரஷ்யா சென்றுள்ளார். அங்கு பிரதமர் மோடிக்கு சிகப்பு கம்பள வரவேற்புகள் அளிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவினுடைய துணை பிரதமர் டெனிஸ் பிரதமர் மோடியை நேரடியாகவே விமான நிலையத்திற்கு வரவேற்றார். அங்கிருந்து ரஷ்ய அதிபர் புதின் தங்கியிருக்கக்கூடிய இடத்திற்கு மோடி சென்றார். அங்கு பிரதமர் மோடியை வரவேற்ற புதின் அவரிடம் கை குலுக்கி கட்டியணைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இது தொடர்பான போட்டோ மற்றும் வீடியோக்களும் இணையத்தில் வெளியாகி இருந்தன. இதற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் புதினும் இடையேயான சந்திப்புகள் குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதன் தொடர்பாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் தனது ட்விட்டரில் இன்று ரஷ்யா நடத்திய கொடூரமான ஏவுகணை தாக்குதலில் உக்ரைனில் 37 பேர் கொல்லப்பட்டனர். அவர்களில் 3 குழந்தைகள். இது தவிர 13 குழந்தைகள் உட்பட 170 பேர் காயமடைந்தனர். ரஷ்யாவினுடைய ஏவுகணை உக்ரைனில் உள்ள மிகப்பெரிய குழந்தைகள் மருத்துவமனையில் உள்ள புற்றுநோயாளிகளை இருந்த பிரிவினை தாக்கியது. அதேபோல் இதில் பலர் இடிபாடுகளில் புதைந்தனர். இந்த நேரத்தில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய தலைவர் உலகின் மிக குற்றவாளியை மாஸ்கோவில் கட்டியணைப்பதை பார்க்கும்போது அமைதியை நிலைநாட்டுவதற்கான முயற்சி தோற்பதைப் போல ஒரு ஏமாற்றத்தை தருகிறது என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். உக்ரைன் போர் விவகாரத்தில் இந்தியா நடுநிலையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. அமெரிக்கா, பிரிட்டன் என பல நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்து ரஷ்யா மீது பல பொருளாதார தடைகளை விதித்தன. அதே நேரம் ரஷ்யாவுடன் நெருக்கமான நல்லுறவை கொண்ட இந்தியா இதில் நடுநிலை நிலைப்பாட்டை எடுப்பதாக அறிவித்தது. எந்த நாட்டிற்கு ஆதரவாகவும் எதிராகவும் நடவடிக்கை எடுக்கவில்லை.
மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இந்த போன்ற ஒரு வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.